இந்த கிரிவலம் வர பாதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் எல்லா இடத்துலயும் உட்காந்து தான் பேசிட்டு கிடக்குறீங்க. ஊரு கதை, உலகத்து கதை, அவ அங்க போயிட்டா இவங்க போயிட்டா இதைதான் பேசுறீங்க. ஒரு நாள் இந்த கிரிவல பாதைக்கு வர்றீங்க, எதுக்கு வர்றீங்க, ஏன் வர்றீங்க? ஊரு கதை பேசுறதுக்கு நீங்க வீட்டிலே இருக்கலாமே. நீங்க இங்க வர்றது எதுக்கு? அண்ணாமலையார நம்ம குடும்பத்துல நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் நல்லா இருக்குங்கிற எண்ணத்துல தானே வர்றோம். இங்க வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் பொண்டாடி எடுத்துருப்பிட்டான், இவன் பொண்டாடி எடுத்துருப்பிட்டான், அங்க கடை பிரச்சனை, இங்க குழு பிரச்சனை. இதுக்குதான் இங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வர்றீங்களா? வர்ற நீங்க அண்ணாமலையாருடைய மந்திரத்தை சொல்லி, ஓ நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதை நீங்க வணங்கிக்கிட்டு போயிட்டு இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் சிவபெருமான். சிவபெருமான் கருவறையில் இல்ல, நம்ம கருவறையில இருக்கிறாரு. இந்த சிவபெருமான் யாருன்னு உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, இவங்க தான் சிவபெருமான். இவங்க கையெழுத்துனா நீங்க பாட்டு ஒண்ணுமே எல்லாம் போறீங்க. பெருமைக்காக பேனர் வச்சுட்டா அப்படியே அன்னதானம் போறதுக்கு போய் போஸ்ட் கொடுக்குறீங்க. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு நல்ல திருவிழா நினைச்சுன்னா போய் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு மாவு மச்சான் வேணா வந்தானா எதிரி தானே அவனை போய் போடு